6 இதுவும் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரைப்ஸு, செகண்ட் இருக்கிறது ரீஜியன்ஸ். ஆப்ஷன் ஏ மசாய், ஆப்ஷன் பி சாமி, ஆப்ஷன் சி கலிங்கா, ஆப்ஷன் டி புஷ்மென். இந்த பக்கம் ரீஜியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அங்கோலா, செகண்ட் கென்யா, தேர்டு பிலிப்பைன்ஸ், ஃபோர்த்து சைபீரியா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்க்கலாம். மசாய் வந்து எங்கே இருக்குன்னா, மசாய்ங்கிற ட்ரைப்ஸ் பீப்புள் எங்கே இருக்காங்கன்னா செகண்ட் கென்யா. ஓகேவா, மசாய் கென்யா. நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் சாமி. ஓகேவா, சாமி வந்து எங்கே இருக்குன்னா 4 சைபீரியா. நெக்ஸ்ட் சி கலிங்கா. கலிங்கா வந்து 3 பிலிப்பைன்ஸ். நெக்ஸ்ட் புஷ்மென். புஷ்மென் வந்து அங்கோலா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் 107. Humboldt Ocean current is otherwise known as. ஆப்ஷன் ஏ குரோஷியா கரண்ட், ஆப்ஷன் பி ஒயாஷியோ கரண்ட், ஆப்ஷன் சி பெரு கரண்ட், ஆப்ஷன் டி ஃப்ளோரிடா கரண்ட். இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பெரு கரண்ட். ஏன்னா இந்த பெரு கரண்ட் வந்து எந்த சைடு ஃப்ளோ ஆகும்னா சவுத் அமெரிக்கா சைடில். பெரு ரீஜன் வந்து சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. அந்த ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த பசிபிக் ஓஷன் அந்த சைடு தான் வந்து இந்த கரண்ட் பாஸ் ஆகும். ஹம்போல்டு நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகின்றது. ஆப்ஷன் ஏ குரோஷியா நீரோட்டம், பி ஒயாஷியோ நீரோட்டம், சி பெரு நீரோட்டம், டி புளோரிடா நீரோட்டம். இது கனடா அந்த சைடில் தான் இருக்கும் ஹம்போல்டு ஓஷன் கரண்ட். ஓகேவா, பெரு கரண்ட். இதுக்கு இன்னொரு பேர் பெரு கரண்ட். இது எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்கா சைடில் தான் வந்து ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் 108. Sea smoke is common in. ஆப்ஷன் ஏ equatorial region, ஆப்ஷன் பி desert region, ஆப்ஷன் சி அட்லாண்டிக் ஓஷன், ஆப்ஷன் டி ஆர்டிக் ரீஜன். கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது. அதாவது ஏ பூமத்திய ரேகை பாதை, பி பாலைவன பிரதேசம், சி அட்லாண்டிக் பேராழி, டி ஆர்டிக் பகுதி. அதாவது சி ஸ்மோக்னா கடல் மேலே அப்படியே புகையாக இருக்கும். ஓகேவா, பனிமூட்டம் மாதிரி. அது எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா ஆர்டிக் ரீஜன். ஆர்டிக் ரீஜன் எங்கே இருக்குன்னா இதுவும் அந்த நார்த் அமெரிக்கா அந்த சைடு தான். ஏன்னா அங்கே வந்து எப்பயுமே வின்டர் அதிகமாக இருக்கும், சம்மர் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் கடல் மேலே கூட இந்த பனிமூட்டம் அதிகமாக தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட் அதனால் ஆர்டிக் ரீஜன் சி ஸ்மோக் ஞாபகம். Who started Home Rule movement in India? ஆப்ஷன் ஏ ஹன்னி பெசன்ட், ஆப்ஷன் பி சத்யமூர்த்தி, ஆப்ஷன் சி இவி ராமசாமி, ஆப்ஷன் டி கே காமராஜ். ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து யார் ஸ்டார்ட் பண்ணதுன்னா அன்னி பெசன்ட் தான். ஓகேவா. தமிழ் புக்ஸ் வேர் பிரிண்டட் ஃபர்ஸ்ட்லி பை whom? ஆப்ஷன் ஏ ரெவ் ஜீகல்பர்க், பி ரெவ் ஷ்வார்ட்ஸ், சி ரெவ் கிரண்ட்லர், டி ராபர்ட் டி நொபிலி. முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? ஏ சீகன் பால்கு ஐயர், பி ஸ்வார்ட்ஸ் பாதிரியார், சி குருண்டல் ஐயர், டி ராபர்ட் டி நொபிலி. இதுக்கு ஆன்சர் வந்து ஜீகன் பால்கு ஐயர். ஜீகன் பால்கு ஐயர் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு 1713 ஓகேவா 1713 ஜெர்மனிலேருந்து வந்து இங்கே விசிட் பண்ணார் இந்தியாவை. அப்போ இவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லாத பார்த்து ஒரு ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா, அச்சகத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டார். ஓகே, இவர் ஒரு கிறிஸ்துவர்.